இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 6, 2025 6/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் இரவு 10:42 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி இரவு 9:16 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. யோகம் சரியில்லை. மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி, கோ பத்ம விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள்: காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மாலை 4:01 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் காரணமாக மாலை 4:01 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது ஆஃப்டர் 4:01 PM மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்று மாலை 4 மணிக்கு மேல சந்திராஷ்டமம் துவங்கிறது. அதனால பகல் வேளையில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 3 மணிலேருந்தே, இல்லை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா மத்தியானம் 1:30 மணிலேருந்தே உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை மட்டும் இல்லை, கூட பிறந்த தம்பி தங்கைகள் இவங்க கிட்டையும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் பகல் வேளையில வெற்றி பெறும். மாலை 4 மணிக்கு மேல அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் சாயந்தரம் 4 மணிக்குள்ள முடிச்சுக்கிறது நல்லது. அதுக்கு மேலனா உங்களுக்கு நேர விரயம் மட்டும் இல்லாம அலைச்சலை சந்திக்கிறதுக்கும் அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோருடன் தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படும். அதுவும் குறிப்பா 4 மணிக்கு மேல தம்பி தங்கைகள்கிட்ட அனாவசியமான ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். குடும்பத்துல பெற்றோரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க உண்மையை பேசினாலும் எல்லாரும் சந்தேகப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சாயந்தரத்துக்கு மேல யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாலை 4 மணிக்கு மேல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களால மன சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படும். உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை கொடுத்தாலும் உங்க கூட பிறந்த தம்பி தங்கைகள் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இல்லை. வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுனால பொறுமையா செயல்படுறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் அமோக பலன்கள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சாயந்தரம் 5 மணிக்கு மேல வெளியில போறதா இருந்தா அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் அனாவசியமான பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். ரிஷப ராசி. 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சரிப்பதன் மூலமா இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் சுமைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் சுமைகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் மட்டும் இல்லைங்க, உங்க ஆரோக்கிய விஷயத்துல இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். மாலை 4 மணிக்கு மேல சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் பார்வையில சந்திரன் வருதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலைக்கு பிறகு நெருங்கிய நட்பு வட்டத்தையோ அல்லது நெருங்கிய நபரையோ மனதிற்கு நெருங்கிய நபரையோ சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக
மன சந்தோஷம் அதிகரிக்கும். எங்கேயாவது அவுட்டிங் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மன தடுமாற்றம் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி எதிரிகளின் திட்டங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் எதிரிகளின் திட்டங்களை தவிடுபொடி ஆக்குவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சந்திரமங்கல யோகம் மாலை 4 மணிக்கு மேல ஏற்படுறதுனால தொழில்ல சுகத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில், அதாவது சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வகையில முடிவடையக்கூடிய வகையில் இருக்கு. அரசாங்க அனுகூலம் ஏற்படும். குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு உங்க கணவனோ உங்க மனைவியோ அவங்க தாய் வீட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் அவர்களுக்கு ஏற்படும். அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேல உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டம் அல்லது மனதிற்கு பிடித்தவர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படும். காலை முதலே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக தொழில் முதலீட்டுக்குண்டான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மிதுன ராசி 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றது உங்களுக்கு சுக அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல. அதனால கடன் சம்பந்தமா நீங்க எடுக்க முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இத்தனை நாள் நீங்க கடன் வாங்கக்கூடாதுன்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அந்த கடன் சார்ந்த விஷயங்கள் உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். தந்தை வழியில இருந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். மாலை 4 மணிக்கு மேல உங்களுக்கு கடனுதவிகள் கிடைத்து அந்த கடனை கொண்டு உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க சொந்தமா தொழில் பண்ணினா அது தொழில் விருத்தி ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்துல தொழில்ல உங்களுடைய தொழிலகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல உறவுகளின் சந்திப்பின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூர்வீக சொத்து கைக்கு வருவதற்கு முயற்சி எடுத்து அது வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்க குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திரமங்கல யோகம் வெற்றிகளை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். கடக ராசி ராசிநாதன் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற ஒரு சிறப்பான நாள். 4ஆம் இடத்துல குரு பார்வையில 5ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில 2 யோகாதிபதிகளின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மனத்தெளிவும் ஆரோக்கிய தெளிவும் தெளிவான சிந்தனையும் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வியாபார விஷயத்துல குழந்தைகள் விஷயத்துல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் இருக்கு. அதனால உங்களுக்கு இன்று தன லாபமும் குடும்ப லாபமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. என கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேல சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு வியாபாரத்திலையும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் ஆதாயத்தை ஏற்படுத்தும். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்ப மேன்மைகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளால் குடும்பத்துக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது நிலம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் ஏற்படும். அது அரசாங்க செலவுகளா இருக்கும்.
உங்களுடைய வியாபாரத்திலேயோ உங்கள் நிலம் சார்ந்த வியாபாரத்திலேயோ இருந்த தடுமாற்றங்கள் விலகும். புதிய நிலத்துல நீங்க வீடு கட்டுறதுக்கோ இல்ல புதிய நிலத்துல விவசாயம் பண்றதுக்கோ முயற்சி எடுத்தா அது ஆதாயத்தை ஏற்படுத்தும். மாலை 4 மணிக்கு மேல வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். குறிப்பா எதிர்பாலினத்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்துல நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுல தேவையற்ற பிரிவினைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய பிரிவை சமாளிக்கிறதுக்கு குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. குடும்ப சந்தோஷத்திற்காக சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போகணும். ஆனா இன்னைக்கு வாயை விட்டுட்டு சிக்கல் இருக்கேன்னு கவலைப்படக்கூடாது. பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு முன்கோபத்தையும் தேவையற்ற வார்த்தை விரயங்களையும் தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசி, இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பா குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பிறந்தோரின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மாலை 4 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். மாலை 4 மணிக்கு மேல யோகாதிபதியின் பார்வையில சந்திரன் வருதுனால உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு இன்று மாலைக்கு பிறகு சுக அதிகரிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப எதிரிகள் காணாமல் போவார்கள். குடும்ப எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் மாலை 4 மணிக்கு மேல உங்களுடைய சொந்த வீடு கனவு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோசனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று காலை முதலே பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால ஏற்கனவே உங்ககிட்ட பணம் வந்திருக்கு. அந்த பணத்தை வச்சு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது தங்க நகைகள் வாங்குவதற்கோ முயற்சி எடுப்பீங்க. விலையுயர்ந்த பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நீங்க நல்லது பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். மறைவு ஸ்தானங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது. கன்னி ராசி, இன்று மாலை 4 மணி வரை 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும். குறிப்பா பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கலைத்துறை நண்பர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆசிரியர் தொழில் செய்தாலும் சரி, உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் மறைந்திருப்பார்கள். மறைவு ஸ்தானங்கள்ல அதாவது மறைவாக இருக்கக்கூடிய எதிரிகளால உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை. கடந்த காலத்துல வாங்கின கடன் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தமா பெருசா முடிவு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இன்னைக்கு நிதானமா செயல்பட்டீங்கன்னா கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. நெருங்கிய நட்பு வட்டத்திடம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தை மூலமாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு கூட இன்னைக்கு கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை உங்க யாரையாவது ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவர் என் கம்பெனியில வேலை இருக்கு, நான் போட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷ அனுபவம் ஏற்படும். மாலைக்கு பிறகு உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவும் சில சந்தோஷ செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதூகலமான நாள். மனசுல சந்தோஷம் இருக்கு. குடும்பத்துல ஒற்றுமை தன்மை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். ராசிநாதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழி உறவுகள், குறிப்பா தந்தை வழி அத்தை வீட்டுக்காரர், அவங்க சைட்ல உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு உதவி செய்வதற்கு மனமோந்து வருவார்கள். அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய குழப்பங்கள் நிவர்த்தியாகும், ஆரோக்கியத்தில் இருக்கும் தடுமாற்றங்கள் விலகும், மன நிறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் தந்தை வழியில உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான பங்கு பாத்தியதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, ராசியில இருக்கிற சந்திரன் இன்று குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று தெளிவை தருவாரு, மனோபலத்தை கொடுப்பாரு. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இத்தனை நாளா உங்க பேச்சுக்கு கட்டுப்படாத உங்களுடைய குழந்தைகளோ உடன்பிறப்புகளோ உங்களுடைய கஸ்டமர்ஸோ இன்னைக்கு உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இதனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுனால சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். மாலைக்கு பிறகு பண வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தன லாபம் அதிகரிக்கும், பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தெளிவா சிந்தனை செய்வீங்க. இந்த சிந்தனையின் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்களின் ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எண்ணெய் சார்ந்த வியாபாரம், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா எதிர்பாலினத்தவர்கள் உங்களுக்கு சந்தோஷ செய்தியை தருவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுடைய பதவி உயர்வு அல்லது வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு தொழில விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை விஷயமா நீங்க வெளியூருக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பா தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு நிகழத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசு 45 வயசுக்கு கூட குழந்தை பிறக்கும்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷ செய்தி இன்று உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதாவது செலவை கொடுத்து கடன் அடைச்சு, கடன் அடைக்கிறதுனால மரியாதையை கொடுத்து, மரியாதையை கொடுக்கறதுனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சி பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மாலை 4 மணிக்குள் மேல சந்திரன் ராசிக்குள்ள வர்றதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்யோன்யம் பாராட்டுவதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் விலகும். தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவார்கள். நிலம் சார்ந்த விஷயங்கள், நீங்க நிலத்துல முதலீடு பண்றது மட்டும் இல்லை, உங்க வீட்டை பராமரிக்கணும், வீட்டில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை தரும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் யாரை நம்பியும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதீங்க. எந்த ஒரு புதிய நபர் உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் கான்ட்ராக்ட் நம்ம பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா அதில் பக்காவாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் மாடலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலை பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு வேலை பண்ணிவிட்டு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாமே மாலை 4 மணி வரைக்கும் தான். 4 மணிக்கு மேலே உங்களிடம் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் உங்களுடைய பிஸ்னஸ்லையும் சரி, வாழ்க்கை ரீதியான தொடர்பிலும் சரி, ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மரியாதை குறைவு ஏற்பட்டிருக்கு. இத்தனை நாளாக உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்களை பற்றி அவமானப்படுத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு அடங்கி போவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். மாலைக்கு பிறகு குழந்தைகள் மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூலத்தின் மூலமாக சந்தோஷ செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருப்பாங்க, ஆனால் இன்னைக்கு கட்டுப்படுவாங்க. ஆனால் அதே சமயம் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது
உங்கள் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான தொழில்முறை எதிரிகளிடம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்றைக்கு தொழில முதலீடு பண்றேன், இல்ல தொழில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகல் வேளையில சந்தோஷ அனுபவங்கள் இருக்கு. குறிப்பா மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல செவ்வாயின் பார்வையில சந்திரன் வருவதனால உங்களுக்கு தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கோ அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கும் சூழ்நிலையோ ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் தேவையற்ற விமர்சனங்களுக்கும் தேவையற்ற செலவுகளுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல உங்களுடைய வியாபாரத்துல முதலீடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான அலைச்சல் தேவையற்ற விஷயங்களுக்காக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஆரோக்கியத்துக்கான கடனா இருக்கும், அல்லது உங்களுடைய கடனை வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான கடனா இருக்கும். அதனால செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படும். ஆனா ஆரோக்கிய விஷயத்துக்காக இருக்காது. அவர் எங்கேயாவது வெளியூர் போறாரு, உங்க வாழ்க்கை துணை மனைவியோ கணவரோ எங்க ஃபாரின் போறாங்க, இல்ல வெளியூர் போறாங்கன்னா அவர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். மகர ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றதுனால இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இறங்கின செல்வாக்கை, அதாவது இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அரசாங்க அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சுமாரான நாள். பகல் வேளையில கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், தடுமாற்றம் இருக்கும். ஆனா அந்த எதிரிகள் பெருசா பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனா சாயந்தரம் 4 மணிக்கு மேல கொஞ்சம் கடுமையான சூழ்நிலை ஏற்படுறதுனால கவனமா இருந்துக்கோங்க. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில எதிர்பாலினத்தவர்கள் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனா குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் இருக்கு. அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவுல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அல்லது வார்த்தைகளால் இழப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சாயந்தரம் 4 மணிக்கு மேல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடமிருந்தே தன லாபம் அதிகரிக்கும். மாலை வேளையில சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி பாக்கியஸ்தானத்திலும் 10ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கும் சந்திரன் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்துவார். சுக அதிகரிப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் வெற்றி அடைவார்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மாலை 4 மணிக்கு மேல பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக வியாபாரத்தில் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசு பதவி சம்பந்தமா நீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்குண்டான முயற்சிகள் புதிய அணுகுமுறையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா குடும்பத்தில் இருந்த சிக்கல்களை நீங்க தான் சமாளிக்கணும். உங்களுடைய பிடிவாத குணமோ உங்களுடைய பொய் சொல்லும் குணமோ தேவையற்ற சங்கடங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை இன்னைக்கு யாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்றதையும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது. உங்க ஆரோக்கிய விஷயத்துல நெஞ்சு சார்ந்த பகுதிகளில் கவனமா இருக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதையை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மாலை 4 மணிக்கு மேல உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
வாழ்க்கை துணையின் தாய் வழியில உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, இன்று மாலை 4 மணி வரைக்கும், அதாவது 4 மணி 1 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதன் பிறகு பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி சுக்கிரனின் பார்வையில் வரார். அதனால உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கோ கடன் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் ஆதாயமான செயல்பாடுகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். கடன் ஜாஸ்தி ஆகுதுன்னு நினைச்சிட்டு நீங்க கடனை கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா அது மேலும் மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழியில சில மனஸ்தாபங்களோ அல்லது அவருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மாலை 4 மணிக்கு மேல உங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில ஒரு மன சஞ்சலம் இருக்கும், நம்ம பண்ணினது சரியா தப்பா அப்படின்ட்டு. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேல எதிரிகளே அடங்கி போவார்கள். அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மறைவு ஸ்தானங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பகல் வேளையில், அதாவது சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது வெளியில லாங் டிஸ்டன்ஸ் போறீங்கன்னா பாதி வழியிலே நிற்கிற மாதிரி இருக்கு. அதனால கவனமா செல்லுங்க. ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்றது நல்லது. மாலைக்கு பிறகு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது சம்பந்தமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.